எத்தனையோ உலக பிரகாரம் ஆட்களை போய் பாருங்க, நடிகர்கள் பாருங்க, அரசியல்வாதி பாருங்க, அவன் தாழ்மையா பேசுறான். இங்க பாருங்க, கேட்டு பாருங்க, ஒரு படிப்பு படிச்சுட்டா, ஒரு வீடு வாங்கிட்டா, கொஞ்சம் சொத்து வந்துட்டா, ஒரே பெருமை. எல்லா பெருமையும் இருக்கு. படிப்பு பெருமை இருக்கு, அந்தஸ்து பெருமை இருக்கு, ஆஸ்தி பெருமை இருக்கு, ஜாதி பெருமை இருக்கு. ஒரு காலத்துல எந்த ஜாதினே பார்க்காம தான் கர்த்தர் ரட்சித்தார். அதுதான் இருந்துச்சு, தாழ்மை இருந்துச்சு. கொஞ்சம் பணம் வந்து எல்லாம் வந்த உடனே அந்த பெருமையை தலைக்கு மேல வந்துடுது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஓட்டம் நடுவுல முடிஞ்சிருச்சு, கதை தொலைஞ்சிச்சு. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு வசனம் சொல்லுது. ஆபிரகாம் புறப்பட்டவன் கானானுக்கு போய் சேர்ந்தான். ஒரு காலத்துல நடுவுல நின்னவன் தான் அவனும். ஆரானில இருந்து விட்டார்கள். கர்த்தர் இப்ப சொல்றாரு, புறப்பட்டு போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு. நீ பாதியில உட்காராத. ஏன் தெரியுமா? இங்க உட்கார்ந்துருக்கீங்களே, நான் சொல்றது சர்ச்சுக்குள்ள இல்ல, இந்த உலகத்துல எது மேல நீங்க உட்கார்ந்தாலும், படிப்பு மேல உட்கார்ந்தாலும், அந்தஸ்து மேல உட்கார்ந்தாலும், அல்லது வேற எது மேல உட்கார்ந்தாலும், இது நிரந்தரமானது இல்லை. ஒரு நாள் அது போய்விடும்.